ஒரு அரசர் இருந்தார். அவர் புலவர்களுக்கும், பண்டிதர்களுக்கும் மரியாதை செய்யறத வழக்கமா வச்சிருந்தார். ஒரு நாள் ஒரு புலவர அரண்மனைக்கு வர வச்சு விருந்து கொடுத்தார். அந்த புலவரும் உணவு அருந்திட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு மேல ஒரு கழுகு பாம்ப தன்னோட கால்கள்ல பற்றிட்டு வேகமா பறந்தது. அந்த பாம்போட வாயிலிருந்து ஒரு துளி விஷம் புலவர் சாப்பிட்டுட்டு இருந்த உணவு மேல விழுந்துருது. அந்த புலவரும் அத பார்க்கல. அரசருக்கும் தெரியல. புலவர் அந்த உணவ சாப்பிட்டாரு. சாப்பிட்ட சிறிது நேரத்திலே இறந்து போயிட்டாரு. இத பார்த்த அரசருக்கு ஒண்ணுமே புரியல. நம்மளால தான் இப்படி நடந்துச்சே அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிட்டாரு. அப்போ மேல் லோகத்துல சித்திரகுப்தர் யமதர்மர் கிட்ட இந்த உயிர் போனதற்கான காரணம் யாரு? இந்த பாவத்த யார் மேல எழுதுறது? அப்படின்னு கேட்க, கழுகு மேல இந்த பாவத்த எழுதலாம் அப்படின்னா கழுகு மேல எந்த தவறும் இல்லையே! அதோட இயல்புப்படி அது பாம்ப கால்ல தூக்கிட்டு போச்சு. ஆனா பாம்போ இறந்தே போச்சு. அது வாயில விஷம் இருந்தது கூட அதுக்கு தெரியாது. அப்போ இந்த பாவத்த முழுக்க அரசர் மீது எழுதலாமா? ஆனா அரசருக்கு தான் விஷம் உணவுல இருந்ததே தெரியாதே! அப்போ யார் மீது இந்த பாவத்த எழுதுறது? அப்டின்னார். கொஞ்ச நாள் போகட்டும் பார்க்கலான்னு அந்த கணக்க அப்படியே எடுத்து வச்சுட்டாரு சித்திரகுப்தர். கொஞ்ச நாள் போச்சு. பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு புலவர் வந்தார். இந்த நாட்டு அரசர பார்த்து பரிசு பொருள்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தாரு. வழியில ஒரு பெண்ணுகிட்ட அரசர பற்றி விசாரிச்சார். அரசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேக்குறாரு அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு சொல்றா, நீங்க அரண்மனைக்கும் போக வேண்டாம், அரசரையும் பார்க்க வேண்டாம். அவர் புலவர்களெல்லாம் வர வச்சு அவருக்கு உணவுல விஷத்த வச்சு கொன்னுடுவாரு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த புலவர்கிட்ட. அந்த புலவரும் பயந்து போய் தன்னோட நாட்டுக்கே திரும்பி போயிடுறாரு. இப்போ சித்திரகுப்தன் கடகடன்னு பாவக்கணக்கு நோட்டை எடுத்தாரு. மொத்த பாவக்கணக்கையும் அந்த பொண்ணு மேலேயே எழுதினார். யமன் கேக்குறாரு, என்ன மொத்த பாவத்தையும் அந்த பொண்ணு மேலேயே எழுதுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சித்திரகுப்தர் சொல்றார், பாவத்திலே பெரிய பாவம் ஒருத்தரை பற்றி உண்மைக்கு புறம்பான விஷயத்த பரப்பி விடுறது தான். உண்மைக்கு புறம்பா ஒருத்தர் மேல வீண் பழி போடுறது தான் பெரிய பாவம். அதனால மொத்த பாவத்தையும் அந்த பொண்ணு மேலேயே எழுதணும் அப்படின்னு சொல்லி பாவத்த எழுதிடுறாங்க. ஒருத்தர பத்தி உண்மையா தெரியாமலே வீண் பழி போடுறவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.